ஒரே ஒரு நாள் நோன்பு இருந்தால் உங்களுடைய ஒரு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். இதுதான் இஸ்லாத்தில் வரப்போகிற ஆஷூரா நோன்போட மகத்தான சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமழானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பாகும். கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும். இந்த ஹதீஸ் முஹர்ரம் மாசம் முழுக்க உபரியான நோன்புகள் நோக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இந்த மாதத்தோட சிறப்புகள்ல உச்சமா இருக்கிறது தான் அதோட 10வது நாள், அதாவது ஆஷூரா தினம். ஒரு பக்கம் கொந்தளிக்கிற செங்கடல், இன்னொரு பக்கம் கொலை வெறியோட துரத்தி வர்ற ஃபிரௌனோட படை. நடுவுல சிக்கிக்கிட்ட பனு இஸ்ரவேல் மக்கள் பயத்துல உறைஞ்சு போனாங்க. அவ்வளவுதான், நாம மாட்டிட்டோம்னு அவங்க கத்தினாங்க. ஆனா அல்லாஹ்வின் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இல்லவே இல்லை, என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று உறுதியா சொன்னாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட உங்க கைத்தடியால கடலை அடியுங்கன்னு கட்டளையிட்டான். அவங்க அடிச்ச அடுத்த நொடி அந்த பெரிய கடல் இரண்டாக பிளந்து 2 பக்கமும் மலை மாதிரி தண்ணி நின்னு நடுவுல காய்ந்த பாதை உருவாச்சு. என்ன ஒரு அற்புதம்! மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க மக்களும் அந்த பாதையில பாதுகாப்பா அக்கறைக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்களை பின்தொடர்ந்து அதே பாதையில நுழைஞ்ச ஃபிரௌனையும் அவனோட படையையும் அல்லாஹ் அந்த தண்ணீரை கொண்டு மூழ்கடிச்சு அழிச்சான். அந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள் தான் ஆஷூரா, அதாவது முஹர்ரம் மாதத்தோட 10வது நாள். இந்த மகத்தான வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு நோன்பு நோற்றாங்க. அவங்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாள்ல நோன்பு நோற்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோட வழிபாட்டு முறைக்கு மாறு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா 10வது நாளோட சேர்த்து 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னாங்க. ஆனா அடுத்த முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. இதனால இஸ்லாமிய அறிஞர்கள் யூதர்களுக்கு மாறு செய்யற விதமா முஹர்ரம் மாசத்தோட 9 மற்றும் 10ஆம் நாட்கள்ல நோன்பு நோற்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஒருவேளை 9ஆம் தேதி முடியலன்னா 10 மற்றும் 11ஆம் தேதிகள்ல நோற்கலாம்னு சொல்றாங்க.